தேவன் தோட்டத்திலே உலாவுகிறார். அவருடைய சத்தத்தை யாரு? ஆதாமும் ஏவாளும் கேட்டார்களாம். அதை தொடர்ந்து பார்க்கிற பொழுது அவர்கள் ஒழித்துக் கொண்டார்கள். அது வேற விஷயம். ஆனா ஆண்டவர் தோட்டத்திலே உலாவினார். ஸ்தோத்திரம். தோட்டம் என்பது இன்றைக்கு நம்முடைய குடும்பம், நம்முடைய திருச்சபை, இவை எல்லாமே ஒரு தோட்டமா இருக்கிறது. இந்த தோட்டத்திலே யாரு? கர்த்தர் உலாவ விரும்புகிறார். ஸ்தோத்திரம். கர்த்தர் உலாவி அதன் பின்பு அவருடைய சத்தத்தை யாரு? இந்த ஆதாமும் ஏவாளும் கேட்டார்கள். கர்த்தர் தோட்டத்தில் உலாவுகிறது எதற்கு? ஸ்தோத்திரம். நம்மோடு பேசுவதற்கு. ஆமென். நம்மோடு பேசும்படியாய் கர்த்தர் தோட்டத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆனால் நாம் அவருடைய சத்தத்தை கேட்க ஆயத்தமாய் இருக்கிறோமா? அல்லது அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவரிடத்திலே சேர நாம விரும்புகிறோமா? அல்லது ஓடி ஒழித்துக் கொள்ளுகிறோமா? ஆண்டவர் எப்பொழுதுமே என்ன பண்றாருன்னா தோட்டத்துல உலாவணும். யார் தோட்டம் என்றால் ஏசாயா 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, சேனைகளின் கர்த்தருடைய தோட்டம் யாருன்னா இஸ்ரவேல் வம்சமே. அப்ப இஸ்ரவேல் வம்சத்தை கர்த்தருடைய தோட்டம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ இன்றைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் யாரு? நீங்களும் நானும் தான் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். நாம தான் யாரு? கர்த்தருடைய தோட்டம். இப்போ நமக்குள்ளே அவர் உலாவ விரும்புகிறார். அல்லேலூயா. நமக்குள்ளே அவர் உலாவி நமக்குள்ளே வாசம் பண்ணி நம்மோடு அவர் பேச வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனா நாம என்ன பண்றோம்? ஸ்தோத்திரம். நாம தப்பு பண்ணிட்டோம், பாவம் பண்ணிட்டோம், இனிமே நமக்கு ஆண்டவர் பேசுவாரா இப்படின்னு தான் நாம் நினைக்கிறோம். ஆனா ஆதி ஆகமத்துல ஆதாம் ஏவாளும் தவறு செய்த பிறகும் அவர் என்ன பண்ணாரு? தோட்டத்திலே உலாவினார். அவர்களா போய் ஒழித்துக் கொண்டார்கள். இன்னைக்கு நாம ஒழித்துக் கொள்ளவில்லைன்னா அவர் பேசுவார். அவர் பேசணும்னு தான் விரும்புகிறார். ஸ்தோத்திரம். நாம என்ன பண்றோம்? அவர் உலாவினாலும் அவருடைய சத்தத்தை கேட்கிறதில்லை. இன்னைக்கு திருச்சபைக்கு போனாலும் திருச்சபையில வரக்கூடிய வார்த்தைகளை நாம ஏற்றுக்கொள்கிறது இல்லை. நாம் என்ன பண்றோம்? ஸ்தோத்திரம். நான் பாவி, நான் ஒழித்துக் கொள்ளுகிறேன் என்று ஒழித்துக் கொள்ளுகிறோம். அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறதில்லை. ஒரு காலத்திலே அவர் தோட்டத்திலே உலாவினார். அதன் பின்பு லேவியராகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 26:12 அவர் ஜனங்களுக்கு உள்ளே உலாவி கொண்டிருந்தார். அதற்கு அடுத்தது கூடாரங்களிலே உலாவினார். இப்படி ஆண்டவர் ஜனங்கள் மத்தியிலே கூடாரங்களே இப்படி உலாவிக் கொண்டிருந்த தேவன் ஒரு காலம் அவர் மனுஷனாக இந்த பூமியிலே கடந்து வந்த போது மார்க் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தேவாலயத்திலே உலாவிக் கொண்டிருந்தார். எப்படி? அவர் மனுஷனா இந்த பூமியிலே கடந்து வந்த போது அவர் எங்க உலாவினார்? தேவாலயத்திலே உலாவினார். இன்றைக்கு ஆண்டவருடைய தேவாலயம் எது அல்லது யார்? நாம தான் ஆண்டவருடைய தேவாலயம். நீங்களே அந்த ஆலயம். அப்போ நமக்குள்ளே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார் அல்லது உலாவ வேண்டும் என்று விரும்புகிறார். நாம இடம் கொடுத்தால் அவர் உலாவுவார். ஒருவேளை இடம் கொடுக்கவில்லை என்றால், இடம் கொடுக்கவில்லை என்றால் என்ன நடக்கும்? லூக்கா 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. மொத்தத்தில் அந்த அதிகாரத்தில் ஒரு ராஜா விருந்தை ஆயத்தம் பண்ணி அவன் அழைக்கப்பட்டவர்களை கூப்பிடுறாரு. ஆனா அவர்கள் வரவில்லை. அவர்கள் அபாத்திரமாய் போகிறார்கள்.